வணக்கம் உறவுகளே. மகளிர் தின சிறப்பு கவிதை வாசிப்பவர் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. கல் மீது ஒளி விழுவதை போன்றது ஆண்மையின் அன்பு. கல் மீது ஒளி விழுவதை போன்றது ஆண்மையின் அன்பு. பூ மீது பனித்துளி விழுவதை போன்றது பெண்மையின் அன்பு. பூ மீது பனித்துளி விழுவதை போன்றது பெண்மையின் அன்பு. பெண்மை என்றாலே மென்மைதானே. திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு வித மகிழ்ச்சி. ஆனால் பெண்ணுக்கு தாயாய், மனைவியாய், இல்லத்தரசியாய், சகோதரியாய், மகளாய், நட்பாய், நலம் விரும்பியாய், அப்பப்பா, காலத்திற்கேற்ப பெண் ஏற்கும் வேடங்கள் தான் எத்தனை எத்தனை. ஆகவேதான் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பெண்ணும் ஒரு பெண் இருக்கிறாளோ. சமூக வலைதளங்கள், ஊடகங்கள் வாயிலாக தன் மீது வீசப்படும் வகை வகையான வார்த்தை தீவிரவாதங்களை சமாளித்து சாதிக்கும் பெண்ணின் மன வலிமையை எதனுடன் ஒப்பிடுவது? இரட்டை கோபுரம் விழுந்தாலும் மீண்டும் உருவாக்கலாம். இரட்டை நாக்கு மனிதர்களின் வார்த்தைகளால் உருக்குலையும் பெண்களை எப்படித்தான் மீட்பது? இரட்டை நாக்கும் இடியும் ஒன்றே. இரட்டை நாக்கும் இடியும் ஒன்றே. இவற்றையெல்லாம் மீறி சமுதாயத்தில் மிளரும் பெண்கள் நாட்டின் நாளைய கண்கள் அல்லவா? இவற்றையெல்லாம் மீறி சமுதாயத்தில் மிளரும் பெண்கள் நாட்டின் நாளைய கண்கள் அல்லவா? இன்றைய கன்னி பெண்கள் கணினி பெண்களாய் இணைய புரட்சி செய்கிறார்கள். விண்டோஸ் வழியே விண்வெளியையும் ஆட்சி செய்கிறார்கள். இனிமேலாவது வளைகாப்பு நிகழ்வுகளில் கைக்கு வளையலிட்டு வாய்க்கு சர்க்கரையை இட்டு வாழ்த்திய பின் ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை பெற்றுத்தா என்று ஈயத்தை காய்ச்சி காதில் இட்டு வார்த்தைகளால் உதைக்காமல் இருப்போம். பெண்களுக்கு இரட்டை மனம் வேண்டும். தாங்கும் மனம் ஒன்று, தாக்கும் மனம் ஒன்று. பெண்களுக்கு இரட்டை மனம் வேண்டும். தாங்கும் மனம் ஒன்று, தாக்கும் மனம் ஒன்று. யாருக்கு தெரியும், நாளை நம் வீட்டிலும் புரட்சியை விதைத்த வீரனாட்சியோ, அன்பை விதைத்த அன்னை தெரசாவோ, காலத்தை மாற்றிய கல்பனா சாவ்லாவோ, மாற்றத்தை விளைத்த மலாலாவோ பிறக்கலாம். ஆகவே பெண்மையை போற்றுவோம், பேரன்பு மிக்க பெண்மையை போற்றுவோம். மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.